3 சீரிஸ் ஆஃப் HTML. நம்ம வந்து இதுவரைக்கும் HTML என்னாது, அதோட பேசிக்ஸ் பார்த்தாச்சு, எலிமெண்ட்ஸ் பார்த்தாச்சு, ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தாச்சு, ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, HTMLல ஸ்டைல்ஸ் பார்க்க போறோம் நம்ம. HTML ஸ்டைல்ஸ்னா என்னது? ஒரு HTML எலிமெண்ட் நம்ம இது என்னது இதெல்லாம் என்னது? H1 எலிமெண்ட்ஸ் ஓகேவா? இந்த H1 எலிமெண்ட்ஸ்ல நம்ம வந்து டிஃபரெண்ட்டா கலர்ஸ் கொண்டு வரதுக்கோ, இல்ல டிஃபரெண்டா ஃபாண்ட் கொண்டு வரதுக்கோ நம்ம யூஸ் பண்றது தான் ஸ்டைல்ஸ் ஓகேவா? இது வந்து 2 ஸ்டைல்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அண்ட் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கு ஓகேவா? இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்னதுன்னா, நல்லா கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இன்லைன், இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல் ஓகேவா? இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்னன்னா, HTML எலிமெண்ட்குள்ள நம்ம வந்து உள்ள வந்து யூஸ் பண்றது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். அதுவே HTML பேஜ தாண்டி நம்ம வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கும் ஓகேவா? அந்த பேஜ வந்து HTML ஓட லிங்க் பண்ணி யூஸ் பண்றது வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஓகேவா? நம்ம வந்து மோஸ்ட்லி எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து HTMLல உள்ள எப்படி ஃபாண்ட் மாத்துறது, எப்படி இன்னர் டெக்ஸ்ட் மாத்துறதுன்னு சொல்லிட்டு இன்னர் சிஎஸ்எஸ் பார்க்க போறோம் ஓகேவா? இப்ப இதுல என்ன போட்டிருக்காங்க? ஐ அம் ரெட், ஐ அம் ப்ளூ, ஐ அம் பிக். ஓகேவா? இது 3மே என்னது? எலிமெண்ட்ஸ் தான். ஓகேவா? இப்ப இங்க பாருங்களேன். இதுல வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. நம்ம வந்து டாக் நேம், ஸ்டைல், ப்ராப்பர்ட்டி, வேல்யூஸ். ஓகேவா? நம்ம டாக் நேம் இங்க போட்டுருவோம். இல்ல பேராகிராஃப்னு போட்டுருவோம். இங்க வந்து ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி போடணும். அதனால தான் சிஎஸ்எஸ் குறிக்குது. அதனால ஸ்டைல்னு குடுத்துட்டு, இங்க வந்து ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? கலரா? பேக்கிரவுண்டா? இல்ல டெக்ஸ்ட் அலைனான்னு போட போறோம். அதோட வேல்யூஸ். ஓகேவா? பிக்சல் கணக்குல போடுவோம் நம்ம. 10 பிக்சல், 20 பிக்சல் ஆர் 10% 20%ன்னு அப்படி போடுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட பாருங்களேன். பாடிக்குள்ள ஸ்டைல் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஆ பேக்கிரவுண்ட் கலர் வந்து பவுடர் ப்ளூ. ஓகேவா? அப்பன்னா பாடியோட பேக்கிரவுண்டே ஃபுல்லாமே என்ன ஆயிரும்? பவுடர் ப்ளூவா ஆயிரும். ஓகேவா? இப்ப இந்த ட்ரை வேர்ட்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்ப இந்த இதான் பாடி. பின்னாடி இருக்கிறது தான் பாடி. அப்ப இதோட பேக்கிரவுண்ட் என்ன ஆயிடுச்சு? பவுடர் ப்ளூ ஆயிடுச்சு. இப்ப இந்த கலர நம்ம மாத்தி பார்ப்போமா? இப்ப இந்த கலர வந்து நான் வந்து ரெட்ன்னு மாத்துறேன். ரெட். ஓகேவா? இப்ப ரெட்ன்னு மாத்திட்டு கேப்ஸ்ல போடக்கூடாது. ஸ்மாலா தான் போடணும். ஓகேவா? ரெட்ன்னு மாத்துறேன். இப்ப ரெட்ன்னு மாத்திட்டு நான் மாத்துனேன்னா எனக்கு வந்து ரெட்டா மாறிடும். ஸோ இதுதான் வந்து இன்லைன் சிஎஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. நம்ம வந்து உள்ள வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் நம்ம. நானே எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? இப்ப மொத்தம் இந்த சாப்டர் வந்து எனக்கு 3 இவ்வளோ இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து சாப்டரோட கன்டென்ட். இப்ப யூஸ் த ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் ஸ்டைலிங் HTML எலிமெண்ட்ஸ். நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி HTML எலிமெண்ட்ட ஸ்டைல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் வந்து பின்னாடி இருக்கிற பேக்கிரவுண்ட நம்ம என்ன மாரி கலர் பண்ணலாம்னு சொல்றதுக்கு தான் பேக்கிரவுண்ட் கலர் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அண்ட் தென் கலர். COLOR வந்து கலர். ஓகேவா? அந்த கலர் எதுக்கு குறிக்குதுன்னா, இப்ப ஐ அம் ப்ளூ, ஐ அம் ரெட்ன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த டெக்ஸ்ட்ட வந்து நமக்கு வேற வேற டிஃபரெண்ட் கலர்ஸா மாத்துறதுக்காண்டி தான் நம்ம வந்து கலர் குறிக்குது. அண்ட் தென் ஃபாண்ட் ஃபேமிலி ஃபார் டெக்ஸ்ட் ஃபாண்ட்ஸ். ஃபாண்ட் ஃபேமிலினா என்னது? இட்டாலிக் இருக்கும், ரொமேனியம் இருக்கும். ஸோ அது மாரி ஃபாண்ட் ஃபேமிலிலலாம் வந்து கால் பண்றது வந்து ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ்னா ஒண்ணு குட்டியா இருக்கணும், எனக்கு பெருசா இருக்கணும். அது மாரி சொல்றது வந்து ஃபாண்ட் சைஸ். அண்ட் டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன்னா என்னன்னா, எனக்கு சென்டர்ல வா, கார்னருக்கு போ, இல்ல டாப்புக்கு போ, இல்ல பாட்டம்க்கு வா அப்படின்னு சொல்றது வந்து டெக்ஸ்ட் அலைன். ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி விஎஸ் கோட்ல நம்ம வந்து ஒரு ப்ரோகிராம் எழுதி பார்ப்போமா? அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. இது வந்து ப்ரீவியஸ் ப்ரோகிராம் நம்ம டெலீட் பண்ணிப்போம். Shift 1 என்டர் பண்ணியாச்சு. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, HTML ஓட ஸ்டைல். ஓகேவா? HTML ஓட ஸ்டைல் பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்குவோமா? H1 எடுத்துக்குவோம். இந்த H1க்குள்ள ஐ அம் ரெட் ஓகேவா? போட்டேனா? இப்ப இந்த ஓப்பன் பேரன்தீசிஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஓப்பன் பிராக்கெட்குள்ள போடணும். ஸ்டைல வந்து எப்பவுமே ஓப்பன் டேக்ல உள்ள தான் போடணும். ஓகேவா? இதுல வந்து ஸ்டைல்ன்னு போட்டேன்னா உங்களுக்கு இதுல வந்துரும். இந்த ஸ்டைல்க்கு அடுத்து என்ன போட்டிருக்கேன்? ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணுவேன். என்ன ப்ராப்பர்ட்டி? எனக்கு வந்து இந்த அதிலேயே குடுத்துருக்கு பாருங்க. வித்தா, பார்டரா, டிஸ்ப்ளேவா, ஹைட்டா, மார்ஜினா, பேடிங்கா, கலரா எல்லாமே வந்து அதுவே குடுத்துரும். இப்ப நான் கலர் மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். கலர்ல வந்து எனக்கு எல்லா கலரும் வந்துருங்க. அதே டிஃபால்ட்டா வந்துருது எனக்கு. இப்ப என்ன குடுத்துருக்கேன்? ஐ அம் ரெட்ன்னு குடுத்தீங்கன்னா, அப்ப ரெட் போடுறேன். RED ரெட்ன்னு போட்டேன். ஓகேவா? இப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன இருக்கும்னா, ஐ அம் ரெட்ன்னு இருக்கிறத எனக்கு வந்து இருக்கும். பார்ப்போமா? ரெட் கலர்ல இருக்கும் எனக்கு அவுட்புட் இப்ப. இத எடுத்து விட்டுருவோம். ஓகே. இங்க வந்துருச்சு பார்த்தீங்களா? ஐ அம் ரெட். என்ன கலர்ல வந்திருக்கு? ரெட் கலர்ல வந்திருக்கு. ஸோ இவ்வளோதான் இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? H1 ப்ராப்பர்ட்டில ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி H1 டேக்ல H1 டேக்ல ஒரு ஸ்டைல்னு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் வந்து ரெட்டா மாத்திருக்கோம். எங்க யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்டைல்ல வந்து
எண்ட் ஆஃப் த டேக்ல யூஸ் பண்ணவே கூடாது. எப்பவுமே வந்து ஸ்டார்ட்டிங் டேக்ல தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுவும் உள்ள தான் யூஸ் பண்ணணும் நம்ம. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் உள்ள தான் யூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. அண்ட் தென் பேக்கிரவுண்ட் கலர் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப வந்து ஸ்டைல் பார்த்தாச்சா? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. திருப்பி போடுவோம். STYLE ஸ்டைல். ஓகேவா? இதுல வந்து பேக்கிரவுண்டுக்கு வந்து பிஜின்னு போடலாம். பிஜின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட் டிஃபைன் ஆயிரும். பிஜி. ஓகேவா? பேக்கிரவுண்ட் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? பேக்கிரவுண்ட் பார்த்தாச்சு. இப்ப இது வந்து டிஃபால்ட்டா பிளாக்ன்னு இருக்கு. எடுத்து விட்டுருவோம் நம்ம. எடுத்துட்டு ப்ளூ போடுவோமா? ப்ளூ. ஓகே. இப்ப எனக்கு வந்து ஐ அம் ரெட்ன்னு வந்து ரெட் கலர்ல இருக்காது. ஐ அம் ரெட்ன்னு வந்து வெள்ள கலர்ல தான் இருக்கும். பேக்கிரவுண்ட் மட்டும் எனக்கு ப்ளூ கலர்ல மாறிக்கணும். ஓகேவா? மாறிடுச்சா? இந்த ஐ அம் ரெட்ன்னு மட்டும் பேக்கிரவுண்ட் மட்டும் ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. மிச்சத்துபடி ஐ அம் ரெட் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. ஓகே. ஸோ பேக்கிரவுண்ட் கலர் பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன பார்த்தாச்சு? பேக்கிரவுண்ட் கலரும் பார்த்தாச்சு. கலரும் பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஃபாண்ட் ஃபேமிலி பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டைல்ல ஃபாண்ட் ஃபேமிலின்னு இருக்கு. ஓகேவா? இந்த ஃபாண்ட் ஃபேமிலில இவ்ளோ ஃபேமிலிஸ் இருக்கு. இவ்ளோ ஸ்டைல்ஸ் இருக்கு. இப்ப வந்து சிகா யூ யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதோட ஸ்டைல் மாறி இருக்கும். பார்த்தீங்களா? கொஞ்சம் போல்டா இருக்கா? இப்ப வேற யூஸ் பண்ணி பார்ப்போமா? ம். ஓகே. இப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? கரெக்ட் பார்ப்போம். ஓகே. ஃபேண்டஸி யூஸ் பண்ணி பார்க்குறேன் நானு. ஃபேண்டஸி நல்லாருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா? டிஃபரெண்ட்டா இருக்கா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம் நம்ம. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஃபாண்ட் சைஸ் ஓகேவா? அதோட சைஸ வந்து எப்படி கூட்டுறது, குறைன்னு பார்க்க போறோம் நம்ம. ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸ் ஓகேவா? ஃபாண்ட் சைஸ்ல லார்ஜா, இல்ல மீடியமா அப்படின்னு கேட்குது. நம்ம இப்படியும் போட்டுக்கலாம், இல்ல பிக்சல்லயும் போட்டுக்கலாம். இப்ப வந்து நான் மீடியம் ஸ்மால்னு குடுக்குறேன். ஸ்மாலர்னா எனக்கு ரொம்ப குட்டியா இருக்கும். ஓகேவா? எப்படி குட்டியாயிடுச்சா? அவ்வளோதான் கைஸ். இதே பிக்கர்ன்னு குடுத்தா, ஓகேவா? ஆம், ஆ லார்ஜர் குடுக்குறேன், லார்ஜர் குடுக்குறேன். பாருங்க. பெருசாயிடுச்சா? அவ்வளோதான். இப்ப லார்ஜ்ன்னு குடுப்போம். லார்ஜ். ஓகே. லார்ஜ் 2மே ஒரே மாரி தான் போல. ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து இதான் ஃபாண்ட் சைஸு. ஃபாண்ட் சைஸ் வந்து பிக்சலயும் நம்ம வந்து உள்ள மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. பிரச்சனை கிடையாது அது. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 1000 பிக்சல் அப்படி இருந்தாலுமே பெருசாகும். ஓகேவா? ரொம்ப பெருசாகும் அது. ஓகே காணோம். ரொம்ப பெருசாயிடுச்சு. எங்கேயோ போயிருச்சு போல. ஓகே. இப்ப வந்து எக்ஸ் ஸ்மால் குடுத்து பார்ப்போம். வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட் சைஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன் வந்து எங்க இருக்கு? சென்டரா இருக்கா? இல்ல எங்கன்னு வந்து லொகேட் பண்றது இந்த டெக்ஸ்ட் அலைன்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் ஓகேவா? இத போட்டுருக்கேன் பார்த்தீங்களா? சென்டர்ல வேணுமா? இல்ல எண்டுல வேணுமா? இல்ல ஜஸ்டிஃபைல லெஃப்ட்டா, ரைட்டா நம்ம பார்த்துக்கலாம். இப்ப வந்து எனக்கு வந்து ரைட்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் போட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்றேன். கொஞ்சம் எரர் வருது எனக்கு. ஓகேவா? ரைட்ல இருந்து எங்க போயிருச்சு? இங்க வந்துருச்சு. எங்க எனக்கு எங்க இருந்துச்சு ஐ எம் ரெட்ன்னு இங்க எனக்கு இங்க இருந்துச்சு. இப்ப வந்து எங்க போயிருச்சு? எனக்கு இங்க போயிருச்சு. ஓகேவா? இப்ப ஆ சென்டர் ஓகேவா? சென்டர்னா எனக்கு என்ன வந்துரும்? எனக்கு சென்டர்ல வந்துரும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பார்த்தாச்சு? பேக்கிரவுண்ட் கலர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. கலரும் பார்த்தாச்சு. ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தாச்சு. ஃபாண்ட் சைஸ் பார்த்தாச்சு. டெக்ஸ்ட் லைன் பார்த்தாச்சு. இப்ப எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ப்ரோகிராம் பண்ணுவோம் நம்ம. ஸோ H1 டேக்ல வந்து ஐ எம் HTML ஓகேவா? இப்ப H1 டேக்ல ஐ எம் HTML போட்டிருக்கேன். ஸோ இதுல எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து மாத்துன்னு சொல்றேன். ஓகேவா? ஸ்டைல்ல பேக்கிரவுண்ட் கலர் ஓகேவா? பேக்கிரவுண்ட் கலர் வந்து எனக்கு வந்து ஒரு என்ன போடலாம்? ஆக்வான்னு போட்டுக்குவோமா? ஓகே. ஆக்வா நல்லாருக்கும். ஆக்வா. இப்ப திருப்பி H1 டேக் யூஸ் பண்ண வேணாம். H2 யூஸ் பண்ணுவோம் நம்ம. H2ல ஆ HTML இஸ் ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஈஸி டூ
அண்டர்ஸ்டாண்ட். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இதில் என்ன பண்ண போறேன்னா ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி இதில் கலர் மாற்ற போகிறேன். ஓகேவா? கலர் என்ன மாற்றலாம்? எல்லோ மாற்றோமா? ஓகே, எல்லோ. கலர் எல்லோ. அண்ட் தென் H3 டேக். நான் இதுக்குள்ள என்ன போறேன்னா கீப் வாட்சிங். கீப் வாட்சிங் போட்டிருக்கேன். ஓகேவா? இதில் நான் ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். ஸ்டைல் ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலியில் எனக்கு வந்து இது போடலாம். இது போடுவோம். மோனோஸ்பேஸ் போடுவோம். மோனோஸ்பேஸ் போட்டாச்சா? அண்ட் தென் H4. H4ல் வந்து ஐ எம் லீகசி கோடர். ஓகேவா? ஐ எம் லீகசி கோடர்னு போட்டிருக்கேன் நான். இதில் நான் ஸ்டைல் போடுறேன். ஸ்டைல் ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபாண்ட் சைஸ் பார்க்க போகிறோம். ஃபாண்ட் சைஸ் எனக்கு வந்து எக்ஸ் லார்ஜ் வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் லார்ஜ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம? டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. டெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். H5. ஓகேவா? H5ல வந்து கிளிக் மீ அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸ்டைல் டேக்ல டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இப்போ இந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் H1 டேக்ல வந்து ஐஎம் HTML போட்டிருக்கேனா, இந்த ஐஎம் HTMLக்கு பின்னாடி எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆக்வா இந்த கலர்ல எனக்கு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி கலர்ல எனக்கு வரணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து H2 என்ன போட்டிருக்கேன்னா HTML இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். அப்போ இந்த HTML இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த 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 வேர்ட்ஸை வந்து எனக்கு எல்லோ கலர்ல வரணும் எனக்கு. அப்போனா கலர் எல்லோன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இது ஃபுல்லாமே எனக்கு எல்லோவா மாறிடும். அண்ட் தென் H3ல என்ன போட்டிருக்கேன்னா கீப் வாட்சிங். ஓகேவா? கீப் வாட்சிங் போட்டிருக்கேன். அதோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மோனோஸ்பேஸ். அப்போ அந்த கீப் வாட்சிங்கோட ஃபாண்ட் வந்து எனக்கு மாறி இருக்கணும். தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஐ எம் அ லீகசி கோடர். ஓகேவா? இதில் வந்து ஃபாண்ட் சைஸ் எனக்கு மாறி இருக்கணும். குட்டியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் பெருசா இருந்திருக்கணும். அண்ட் தென் கிளிக் மீ வந்து எனக்கு நடுவுல வந்திருக்கணும். ஓகேவா? இதான் என்னோட அவுட்புட். ஸோ இத போய் பார்ப்போம். எப்படி வந்திருக்குன்னு. ஓகே. கரெக்ட்டா வந்திருக்கா? நான் சொன்ன மாரி ஐ எம் HTML போட்டு பேக்கிரவுண்ட்ல எனக்கு ஆக்வா கலர் வந்துருச்சு. அண்ட் HTML இஸ் ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் வந்து எனக்கு வந்து எல்லோ கலர்ல வந்துருச்சு. கீப் வாட்சிங். கீப் வாட்சிங் என்னது? ஃபாண்ட் ஃபேமிலி. எனக்கு வந்து இந்த எல்லா ஃபாண்ட்க்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபாண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அப்ப அந்த ஃபாண்ட் ஃபேமிலி மாறி இருக்கு எனக்கு. அண்ட் தென் ஐ எம் அ லீகசி கோடர்ன்னு எனக்கு வந்து இது வந்து சைஸ் கூடியிருக்கு. ஏன் சைஸ் கூடுற மாரி தெரியல அப்படின்னு சொல்ல போனோம்னா, H4 ஓகேவா? ஹெட்டிங் 4 டாக் எலிமெண்ட் வந்து பேசிக்கா வந்து குட்டியான இது சைஸ்ல தான் இருக்கும் எப்பவுமே. அப்ப அந்த குட்டியான சைஸ தான் வந்து கொஞ்சம் பெருசாக்கி எனக்கு இந்த மாரி சைஸ் குடுத்துருக்கு. இதுவே நான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எக்ஸ் லார்ஜ் வந்து H1ல யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா? பேசிக்கா H1 வந்து பெரிய இது. அப்ப H1ல பேசும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இன்னுமே பெருசா வரும். அண்ட் தென் H5ல வந்து கிளிக் மீன்னு போட்டிருக்கேன். கிளிக் மீ எங்க இருக்கு? டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல இருக்கு. அப்ப எனக்கு வந்து என்ன வரணும்? சென்டர்ல வந்துருக்கணும். ஓகேவா? வந்துருச்சு. ஸோ அவ்வளதான். இப்ப இது முழுக்க முழுக்க தான் HTML ஓட இன்லைன் CSS ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, HTML ஓட ஃபார்மேட்டிங் பார்க்க போறோம். நெக்ஸ்ட்ல பார்ப்போம். தேங்க் யூ. கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் எந்த வீடியோவுமே மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நெக்ஸ்ட்ல பார்ப்போம்.